அனைவருக்கும் வணக்கம். In this session, you will learn about equilibrium of rigid bodies. திண்ம பொருட்களின் சமநிலை அப்படின்னு சொல்லலாம். When a body is at rest without any motion on a table, we say that there is no force acting on the body. When அப்படின்னா எப்போ, a body அப்படின்னா ஒரு பொருள், at rest அப்படின்னா ஓய்வு நிலையில் இருக்குது. without any motion எந்த ஒரு இயக்கமும் இல்லாமல், on a table ஒரு மேசையின் மீது இருக்குது. we say that நாம் அது என்னன்னு சொல்ல போகிறோம், there is no force எந்த விசையும் acting on the body அந்த பொருளின் மீது செயல்படலை அப்படின்னு சொல்ல போகிறோம். when a body is at rest without any motion on a table, we say that there is no force acting on the body. ஒரு பொருளானது எப்போ மேசையின் மீது இயக்கமின்றி ஓய்வு நிலையில் இருக்குதோ அப்போ அந்த பொருளின் மீது எந்த விசையும் செயல்படலை அப்படின்னு சொல்கிறோம். அது உண்மையா? ஒரு டேபிள் மேலே ஒரு டெக்ஸ்ட் புக்கை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த டெக்ஸ்ட் புக் ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ அந்த ஆன் தி டெக்ஸ்ட் புக் எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை. தட் இஸ் ட்ரூ? ஆக்சுவலி இட் இஸ் ராங். Actually, it is wrong because there is gravitational force acting on the body vertically in downward direction, and also the normal force exerted by table on the body in upward direction. In upward direction, normal force will act, and the downward direction, gravitational force will act. Gravitational force acting vertically downward, at the same time normal force acting vertically upward, both are balanced to one another, or both forces are cancelled to each other. That is why that object or the net force acting on the body goes to 0. Yes or no? Yes. Actually, it is wrong. ஒரு டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்கும்போது தட் இஸ் ஃபால்ஸ். பிகாஸ் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, there is a gravitational force acting on the body in downward direction. அந்த பொருளின் மீது கீழ்நோக்கிய திசையில் புவியீர்ப்பு விசை செயல்படுது. அதே நேரத்தில் அது மட்டுமல்ல, the normal force exerted by the table on the body in upward direction. மேல் நோக்கிய திசையில் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா, மேசையானது பொருளின் மீது ஏற்படுத்தும் எதிர் விசையானது மேல் நோக்கியும் அமைந்திருக்கும். டெக்ஸ்ட் புக்கு என்ன செய்யும் அப்படின்னா, தட் மீன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட்டு டவுன்வேர்டு டைரக்ஷனில் வெயிட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஆப்ஜெக்ட்டு டேபிள் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. அதே நேரத்தில் நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, டேபிள் ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸை அப்ளை பண்ணுது. Actually, it is wrong because there is gravitational force acting on the body downward, and also the normal force exerted by table on the body in upward direction. These two forces cancel to each other. இந்த ரெண்டு விசைகளும் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்கின்றன. கீழ்நோக்கி பொருளின் மீது கீழ்நோக்கி செயல்படுற புவியீர்ப்பு விசையும் பொருளின் மீது கீழ்நோக்கி செயல்படும் புவியீர்ப்பு விசையும் மேசையின் மீது செயல்படும்
மேல் நோக்கிய விசையும் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்கின்றன. Thus there is no net force acting on the body. எனவே அந்த பொருளின் மீது எந்த ஒரு நிகர விசையும் செயல்படவில்லை. உதாரணத்துக்கு டவுன்வேர்டில் ஆக்ட் ஆகிற ஆப்ஜெக்ட்டு மேசையின் மீது செயல்படுத்துகிற அந்த புவியீர்ப்பு விசை எஃப்ஜி வந்துட்டு ஒரு 10 நியூட்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ் பிகாஸ் ஆஃப் ஆக்டிங் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வெர்டிக்கலி அப்வேர்டில் யார் இருக்கிறா, நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்றதுனால -10 நியூட்டன். இப்போது இதுக்கு நெட் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஃபோர்ஸ் F is equal to FG + Nன்னு சொல்லலாம். இங்கே FGயோட வேல்யூ வந்து +10, Fnோட வேல்யூ வந்து -10. therefore F is equal to 0 நியூட்டன். அதனால தான் எந்த ஒரு நிகர விசையும் அந்த பொருளின் மீது செயல்படவில்லை. There is a lot of difference between the term no force and no net force acting on the body. இங்கே ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளின் மீது எந்த ஒரு நிகர விசையும் செயல்படவில்லை அப்படிங்கிறதுக்கும் பொருளின் மீது எந்த ஒரு விசையும் செயல்படவில்லை அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தட் மீன்ஸ் no force, there is a lot of difference between no force and a no net force on the body. பொருளின் மீது நிகர விசை செயல்படலை அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு விசையும் செயல்படலை அப்படிங்கிறதுக்கும் இந்த ரெண்டுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்குது. The same argument holds good for rotational conditions in the term of torque or moment of force. இந்த மேற்கண்ட விவாதம் திருப்புத்திறன் அல்லது திருப்பு விசையின் அடிப்படையில் அமைந்த சுழற்சி இயக்கத்திற்கும் பொருந்தும். The same argument holds good for rotational conditions in terms of torque and moment of force. மேற்கூறிய விவாதமானது திருப்புத்திறன் அல்லது திருப்பு விசையின் அடிப்படையில் அமைந்த சுழற்சி இயக்கத்திற்கும் பொருந்தும். All of you got my point? Okay. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம், எப்போ வந்து ஒரு ரிஜிட் பாடி ஈக்லிபிரியம் எக்ஸ்பெஷலி மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது ஒரு திண்ம பொருளானது எந்திரவியல் சமநிலையில் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, லிசன், a rigid body is said to be in mechanical equilibrium when both its linear momentum and angular momentum remains constant. ஒரு திண்ம பொருளை எப்போ வந்து இயந்திரவியல் சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதனோட நேர்கோட்டு உந்தமும் கோண உந்தமும் மாறாமல் இருக்கும்போது தான் அந்த பொருளானது எந்திரவியல் சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். A rigid body is said to be in mechanical equilibrium when both its linear momentum and angular momentum remains constant. When the linear momentum remains constant, the net force acting on the body is zero. Underline this. எப்போ வந்து நேர்கோட்டு உந்தம் மாறிலியாக இருக்குதோ அப்போ அந்த பொருளின் மீது செயல்படுற அந்த நிகர விசை அப்படிங்கிறது சுழியாக தான் இருக்கும். When the linear momentum remains constant, the net force acting on the body is zero.
because of F is equal to dp divided by dt. இங்கே p அப்படின்றது தான் லீனியர் மொமெண்டம். இந்த லீனியர் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதனோட வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. therefore f is equal to 0. ஓகே, f net vector is equal to 0. This condition, the body is said to be in translational equilibrium. In this condition, the body is said to be in translational equilibrium. இந்த நிபந்தனையில் அல்லது இந்த நிபந்தனையின்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருளானது இடப்பெயர்வில் சமநிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். This is implies that இது எந்த விஷயத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the vector sum of different forces f1 vector, f2 vector, f3 vector up to etc. acting in different directions on the body is 0. இது எதை நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளின் மீது வெவ்வேறு திசைகளில் செயல்படுற வெவ்வேறு விசைகளோட வெக்டார் கூட்டுத்தொகையானது சுழி மதிப்பை பெறுது அப்படிங்கிறது தான் இது நமக்கு சொல்லுது. In this condition, the body is said to be in translational equilibrium. This implies that the vector sum of different forces acting in different directions on the body is 0. ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒரு ரிஜிட் பாடி. இந்த டைரக்ஷனில் F1 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த டைரக்ஷனில் F2 ஃபோர்ஸ் மேபி ஆக்ட் ஆகலாம். இங்கே F3 ஃபோர்ஸு. இந்த டைரக்ஷனில் F4 ஃபோர்ஸ் மேபி. இந்த 4 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி ஆப்ஜெக்ட் அப்படிங்கும்போது இந்த 4 ஃபோர்ஸஸும் பேலன்ஸ்டு டு ஒன் அனதர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற வெக்டார் சம் ஆஃப் நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 0. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்னா வெக்டார் சம் ஆஃப்னு சொல்லிட்டோம் இல்லையா. f1 வெக்டார் ப்ளஸ் f2 வெக்டார் ப்ளஸ் f3 வெக்டார் ப்ளஸ் அப்டே எக்ஸெட்ரா ப்ளஸ் fn வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. If the forces f1 vector, f2 vector, f3 vector up to etc. act in different directions on the body, we can resolve them into horizontal and vertical components and then take the resultant in the respective directions. ஒருவேளை அந்த பொருளின் மீது வெவ்வேறு திசைகளில் f1, f2, f3 வெக்டார் அப்படிங்கிற விசைகள் செயல்படும்போது அந்த விசைகளை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கிடைத்தல மற்றும் செங்குத்து கூறுகளாக பகுக்கணும். அதுக்கப்புறம் அது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ரிசல்டன்ட் தொகுபயன் விசை அப்புறம் அந்த குறிப்பிட்ட திசையில் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த விசையை 2 கூறுகளாக பகுக்கணும். கிடைத்தல கூறு மற்றும் செங்குத்து கூறாக பகுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தொகுபயன் விசையோட திசையை நம்ம கண்டுபிடிக்கணும். In this case, there will be horizontal as well as vertical equilibria possible. இந்த நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா கிடைத்தல மற்றும் செங்குத்து சமநிலைகள் என்ன பண்ணுது சாத்தியமாகுது. சமநிலைகள் அல்லது சாத்தியமாகுதுன்னு சொல்லலாம். If the forces f1 vector, f2 vector, f3 vector up to etc.
act in different directions on the body, we can resolve them into horizontal and vertical components and then take the resultant in the respective directions. In this case, there will be horizontal as well as vertical equilibria possible. Equilibrium அப்படினா singular, equilibria அப்படினா plural. பொருளின் ஒருவேளை அந்த பொருளின் மீது F1 வெக்டார், F2 வெக்டார், F3 வெக்டார் என்ற விசைகள் வெவ்வேறான திசைகளில் செயல்படுகின்றன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவற்றின் விளைவை அல்லது அவற்றின் தொகுபயன் விசையை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிடைத்தல மற்றும் செங்குத்து கூறுகளின் மூலம் கண்டுபிடிக்க முடியும். இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா கிடைத்தல சமநிலைக்கோ செங்குத்து சமநிலைக்கோ சாத்தியம் உள்ளது. Similarly, when the angular momentum remains constant, the net torque acting on the body is 0. அதே மாதிரி தான் எப்போ கோண உந்தம் மாறிலியாக இருக்கோ அப்போது அந்த பொருளின் மீது செயல்படுற நிகர திருப்பு விசை அப்படிங்கிறது சுழி. When the angular momentum remains constant, the net torque acting on the body is 0. இதே மாதிரி தான் எப்போ பொருளின் மீது செயல்படுற அந்த கோண உந்தம் மாறிலியாக உள்ள போது பொருளின் மீது செயல்படுற நிகர திருப்பு விசை சுழி அப்படின்னு சொல்லலாம். That is F net vector is equal to 0 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tau is equal to dl divided by dt. L அப்படின்றது angular momentum. அந்த angular momentumத்தை differentiate பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0. That means tau is equal to 0. அப்போ ஒரு கான்ஸ்டண்ட்டை differentiate பண்ணும்போது தான் அதனோட வேல்யூ 0 ஆகும். Therefore tau net vector is equal to 0. Under this condition, the body is said to be in rotational equilibrium. இந்த நிபந்தனையின்படி என்னாச்சு அப்படின்னா பொருளானது சுழற்சி சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். The vector sum of different torque is tau 1 vector, tau 2 vector, tau 3 vector up to etc. producing different senses of rotation on the body is 0. சுழற்சி சமநிலையில் அந்த வெவ்வேறான சுழற்சியை உருவாக்கக்கூடிய அந்த வெவ்வேறான திருப்பு விசைகள் பார்த்தீங்க அப்படின்னா அவற்றின் வெக்டார் கூடுதல் அந்த பொருளின் மீது செயல்படுற திருப்பு விசையோட வெக்டார் கூடுதல் சுழி. The vector sum of different torque is producing different senses of rotation on the body is 0. சுழற்சி சமநிலையில் வெவ்வேறான சுழற்சியை உருவாக்கும் திருப்பு விசைகள் ஆகியவற்றின் வெக்டார் கூடுதல் ஒரு சுழி மதிப்பை பெறுகிறது. அதை எப்படி சமன்பாட்டில் எழுதுறது அப்படின்னா tau 1 vector plus tau 2 vector plus tau 3 vector plus up to etc. plus tau n vector, that whole thing is equal to 0. Thus, we can also conclude that a rigid body is in mechanical equilibrium when the net force and net torque acts on the body is 0. எனவே நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திண்ம பொருள் இயந்திர சமநிலையில் இருக்குன்னு எப்போ சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளின் மீது செயல்படுற நிகர விசையும் நிகர திருப்பு விசையும் சுழியாக இருக்கும்போது அந்த திண்ம பொருள்
இயந்திரவியல் சமநிலையில் இருக்கும். Thus, we can also conclude that a rigid body is in mechanical equilibrium when the net force and net torque acts on the body is 0. மேலும் ஒரு திண்ம பொருள் மீது நிகர விசையும் நிகர திருப்பு விசையும் சுழியாக இருந்தால் அந்த திண்ம பொருள் எந்திரவியல் சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதை எப்படி நம்ம சமன்பாட்டில் எழுதுறது அப்படின்னா எஃப் நெட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் டவு நெட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. As the forces and torques are vector quantities, the directions are to be taken with proper sign conventions. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, நோட் டவுன் திஸ். விசைகளும் திருப்பு விசைகளும் வெக்டார் அளவு அப்படிங்கிறதுனால, வெக்டார் அளவுகள் அப்படிங்கிறதுனால அதனோட திசைகளை பொருத்தமான குறியீடுகளுடன் தான் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்தணும். ஓகே, all of you understand? Thank you. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம், சமநிலையின் வகைகள். Based on the above discussions, we come to a conclusion that different types of equilibrium are possible based on the different conditions. They are consolidated in table 5.2. மேற்கண்ட விவாதத்தின்படி நாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறான நிபந்தனைகளோட அடிப்படையில் வெவ்வேறு வகையான சமநிலைகளுக்கு வாய்ப்பு உள்ளது என்ற முடிவுக்கு தான் வரப்போகிறோம். அதை தான் நம்ம இந்த அட்டவணையில் தொகுத்து கொடுத்துருக்கோம் இல்லையா? பார்க்கலாமா? வாங்க. Different types of equilibrium and their conditions. வெவ்வேறு வகையான சமநிலைகளும் அவற்றிற்கான நிபந்தனைகளும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 மதிப்பெண் வினா. தெரிஞ்சுக்கலாமா? டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம், அதாவது இடப்பெயர்வு சமநிலை. லீனியர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட். நேர்கோட்டு உந்தம் மாறிலி. நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. பொருளின் மீது செயல்படுற நிகர விசை சுழி. அடுத்து ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம், சுழற்சி சமநிலை. ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட். ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட். கோண உந்தம் மாறிலி, அதனால் நெட் டார்க் இஸ் 0. நிகர திருப்பு விசை சுழி. என்ன காரணம்? டவு இஸ் ஈக்குவல் டு டிஎல் டிவைடட் பை டிடி. அப்போது இந்த எல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது டவு இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதனோட வேல்யூ 0. அடுத்து ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம், ஓய்வு சமநிலை. லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் 0. லீனியர் மொமெண்டம் P அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் L. இந்த ரெண்டுமே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா வெலாசிட்டி இருந்தால் தான் மொமெண்டம் இருக்கும். வெலாசிட்டி இருந்தால் தான் மொமெண்டம் இருக்கும். அட் ரெஸ்ட், ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்னா அட் ரெஸ்ட்டுங்கிறதுனால வெலாசிட்டி 0. வெலாசிட்டி 0ங்கிறதுனால மொமெண்டமும் 0. தேர்ஃபோர் நெட் ஃபோர்ஸ் அண்ட் நெட் டார்க் ஆல்சோ 0. அதனால் பொருளின் மீது செயல்படுற விசை, அதுக்கப்புறம் நிகர விசை மற்றும் நிகர திருப்பு விசை அப்படிங்கிறது
சுழி மதிப்பை பெறுகிறது. அடுத்து நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா டைனமிக் ஈக்லிபிரியம், இயக்க சமநிலை. லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் கான்ஸ்டன்ட். பியும் எல்லும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டு. அப்போது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் அண்ட் நெட் டார்க் ஆர் 0. tau is equal to dl divided by dt. கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ வந்துட்டு 0. அதே மாதிரி தான் f is equal to dp divided by dt. கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ வந்துட்டு 0. அதான் இங்கே லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஒய் நெட் ஃபோர்ஸ் அண்ட் நெட் டார்க் ஆர் 0. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் வந்து ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படின்னா உறுதி சமநிலை. லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் 0. பியும் எல்லும் 0 ஆயிடுச்சு. The body tries to come back to equilibrium if slightly disturbed and released. Disturbed. The body tries to come back to the equilibrium if slightly disturbed and released. பொருள் வந்து மறுபடியும் அந்த சமநிலைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக அதை டிஸ்டர்ப் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது. பொருளானது அதன் நிலையில் சிறிய மாற்றம் செய்யும்போது மீண்டும் சமநிலைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணும். ஒரு பொருள் மீன் பொசிஷன் ஆர் ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறோம். டிஸ்டர்ப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அது என்ன செய்யும் அப்படின்னா தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணும். The center of mass of the body shifts slightly higher if disturbed from equilibrium. சமநிலையிலிருந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும்போது இல்லையா, டிஸ்டர்ப் பண்ணும்போது அந்த நிறை மையம் என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக ஷிஃப்ட் ஆகும். தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பாடி ஷிஃப்ட் ஸ்லைட்லி ஹையர் இஃப் டிஸ்டர்ப்டு ஃப்ரம் ஈக்லிபிரியம். சமநிலையில் ஏற்படும் மாற்றத்தினால் பொருளின் நிறை மையத்தின் நிலையானது சற்றே உயரும். Potential energy of the body is minimum and it increases if disturbed. பொருளை வந்து மாற்றும்போது புறவிசையை செயல்படுத்தி அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நிலையாற்றல் வந்து குறையும். அண்ட் இட் இன்க்ரீசஸ் இஸ் டிஸ்டர்ப்டு. பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம் இருக்கும், அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும். பொருள் சமநிலையில் இருக்க போது அதனோட நிலையாற்றல் சிறுமமாக இருக்கும். சமநிலையில் இருந்து மாறும்போது அதன் நிலையாற்றல் சற்றே உயரும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், உறுதியற்ற சமநிலை. லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் இங்கேயும் 0 தான். ஆனால் தி பாடி கெனாட் கம் பேக் டு ஈக்லிபிரியம் ஸ்லைட்லி டிஸ்டர்ப்ட் அண்ட் ரிலீஸ்டு. பொருளோட நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அது மறுபடியும் தன்னோட சமநிலைக்கு வராது. இது வந்து உறுதியற்ற சமநிலை. பொருளானது சமநிலையிலிருந்து சற்றே மாற்றம் செய்து விடப்படும் போதே மீண்டும் சமநிலைக்கு வராது. தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பாடி ஷிஃப்ட் ஸ்லைட்லி லோவர் இஃப் டிஸ்டர்ப்டு ஃப்ரம் ஈக்லிபிரியம். சமநிலையிலிருந்து அந்த பொருளோட நிலையை மாற்றும் போது அதனோட நிறை மையம் லைட்டாக மாறும், கம்மியான அளவு மாறும். அப்போ கீழ் நோக்கி ஷிஃப்ட் ஆகும், டவுன்.
பொருளின் நிறைமையமானது சமநிலையிலிருந்து சற்று கீழ்ப்புறமாக நகர்ந்து அமையும். Potential energy of the body is not minimum and it decreases if disturbed. பொருளோட நிலையாற்றல் சிறும மதிப்பை பெறாது. ஆனால் அதனோட நிலையை மாற்றும் போது நிலையாற்றல் குறையும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் நியூட்ரல் ஈக்லிபிரியம், நடுநிலை சமநிலை. இங்கேயும் லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஜீரோவாக தான் இருக்கும். தி பாடி ரிமைன்ஸ் அட் தி சேம் ஈக்லிபிரியம் இஃப் ஸ்லைட்லி டிஸ்டர்ப்டு அண்ட் ரிலீஸ்டு. பொருளை டிஸ்டர்ப் பண்ணி ரிலீஸ் பண்ணாலும் அது மறுபடியும் என்ன செய்யும் அப்படின்னா அதே சமநிலையில் தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பாடி டஸ் நாட் ஷிஃப்ட் ஹையர் ஆர் லோவர் இஃப் டிஸ்டர்ப்டு ஃப்ரம் ஈக்லிபிரியம். சமநிலையிலிருந்து பொருளோட நிலையை மாற்றும் போது அதிகமாக மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ என்ன செய்யாது அப்படின்னா நிறைமையம் தன்னோட நிலையை மாற்றிக்காது, இடம் பெயராது. அதனால தான் இது நியூட்ரல் ஈக்லிபிரியம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிமைன்ஸ் தி சேம் ஈவன் டிஸ்டர்ப்டு. அந்த பொருளோட நிலையை மாற்றும் போது கூட நிலையாற்றல் அப்படிங்கிறது மாறாமல் இருக்கும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் இருக்குது? டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம், ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம், ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம், டைனமிக் ஈக்லிபிரியம், ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், நியூட்ரல் ஈக்லிபிரியம். இந்த கொஷினை எப்படி நாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியமை கம்பேர் பண்ணி படிக்கணும். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஈக்லிபிரியமை கம்பேர் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் அண்ட் நியூட்ரல் ஈக்லிபிரியமை நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். அடுத்து ஸ்டாட்டிக்கையும் டைனமிக்கையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் அண்ட் நியூட்ரல் ஈக்லிபிரியமை கம்பேர் பண்ணி படிக்கணும். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 3 mark question and important concept also. Read thoroughly. Okay, thank you.